இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோ இல்லை, இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா? குரூப்பாக உட்காந்து நாமினேஷனுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் கமெண்ட்லேயே யாரெல்லாம் இந்த வாரம் 100% பிரஜன் மற்றும் எஃப்ஜேக்கு இடையில் பயங்கரமாக சண்டை வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக வரும். ஏன்னா எஃப்ஜே நார்மலாகவே கோவப்படுவார். ஆனால் இந்த வாட்டி வீட்டில் இருக்கவங்க ஆளை பற்றிலாம் பிரஜின் அவங்க பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே யாருக்கு தான் கோபம் வராமல் இருக்கும்? எல்லாருக்குமே கோபம் வரும் தான். அதனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் சண்டை வரதான் செய்யும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் ஹோட்டல் டாஸ்கில் அள வைத்ததற்கு இன்னும் சாண்ட்ரா மீது வன்மத்தில் உள்ளார் விக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100% அது கரெக்ட் தான். விக்ரம் ஃபுல் காண்டு சாண்ட்ரா மேலே தான் இருக்குது. அது டாஸ்க்குன்னு அவர் எடுத்துக்கல, அவர் பர்சனலாகவே அதை எடுத்துக்கிட்டாரு. அதனால தான் இன்னும் அவர் விக்ரம் நம்ம சாண்ட்ரா மேலேயும் பிரஜின் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க. திவ்யா மேலே அவ்வளோவா கிடையாது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் இந்த சீசன் இப்படியே போச்சுன்னா அடுத்த வாரம் விஜய் சேதுபதி பேண்ட்டை கழட்டிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நேற்று என்னமோ பட்டனை கழட்டி சட்டையை கட்டினா இருப்பா, அதுக்குன்னு இந்த மாதிரி கமெண்ட் எல்லாமா போடுறது? இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் பேண்ட்டை கட்டினா நல்லா இருக்காது. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இதில் வர 2 கமெண்ட்டுமே படிக்கலாம். மேலே இருக்க கமெண்டில் எல்லாருமே குரூப்பிசம் தான், பிக் பாஸ் பார்க்குற நாங்கள் முட்டாளுன்னு நினப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை முட்டாளாக நினச்சிட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது கீழே இருக்க கமெண்ட்டு, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை திட்டதுக்கு பதிலாக திவ்யாவை எதுக்கோசம் திட்டினாரு விஜய் சேதுபதி சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்ல, நான் கூட யோசித்தேன், எதுக்கு இப்போ திவ்யாவை திட்டிகிட்டு இருக்காங்க? சாண்ட்ரா எதுவுமே பண்ணாத குழந்த மாதிரியா? எல்லா வேலையும் அதை தான் பார்த்துச்சு. பால் ஊற்றவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது, என் வீட்டுக்கார் சொன்னதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவனே யாருக்கு போய் பால் ஊற்ற போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னதை நாம் பார்த்தோம். மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் அவங்கள திட்டாமல் நம்ம திவ்யாவை திட்டினது கொஞ்சம் கோபம்தான். மற்றபடி 2 பேரும் திட்டுவாங்க வேண்டிய ஆள் தான். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் வாரம் வாரம் ரம்யா போகணும்னு நினச்சா வாரம் தான் போகுது தவிர ரம்யா போக மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சி என்ன பிரயோஜனம்? எல்லாருமே நினைக்கணும்ல, அடுத்த வாரம் போவாங்களான்னு பார்க்கலாம். சரி, அது கீழே இருக்க கமெண்டில் திவ்யாவை விட நேற்று சாண்ட்ராக்கு ரோஸ்டிங் கம்மி தான், வி வாண்ட் மோர் ரோஸ்டிங் ஃபார் ஆஸ்கார் நாயகி சாண்ட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நான் கூட அதை தான் சொல்கிறேன். திவ்யாவோட சாண்ட்ராக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. எத்தனை பேர் கவனிச்சுங்க, இப்போல்லாம் பார்வை திட்டுறதை விட்டுட்டு ப்ரொமோவில் பாரும் அவ்வளோ வரமாட்டாங்க, சாண்ட்ராவை திட்டிகிட்டு இருக்காங்க, வெளியில் சாண்ட்ரா அதிகமாக தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். திவ்யா சாண்ட்ரா படுத்துக்கொண்டே வீட்டை பெருக்கி ஃபன் செய்தது பார்க்க நன்றாக இருந்துச்சு. கண்டென்ட் கொடுப்பவர்களையும் குறை சொல்லிவிட்டு யாரிடமிருந்து கண்டென்ட் வரப்போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டென்ட் மாதிரி பண்ணால் ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் அன்பு கேங் முன்னே டிஸ்கஸ் பண்ணி தான் பார்வை திவாகரையும் நாமினேட் செய்தனர். அப்போதெல்லாம் இந்த கேள்வி கேட்கல, இப்போ ஏன் அவசியம் வந்தது? எல்லோரும் நாமினேஷனில் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கீழே இருக்க கமெண்டில் பார்வதி கழுத்தில் மிதிக்க வேண்டும் என்று விக்ரம் சொன்னதை அன்று ஏன் விஜய் சேதுபதி கேட்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு கூட ஏதோ அது உங்களோட கேம் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வீட்டில் அவர் எது கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் அடிச்சுக்கோங்க, பேசிக்கோங்க, எதாவது பண்ணிட்டு போங்க, ஆனால் வெளியில் இருக்க உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் எதுக்கு இழுக்கிறீங்க? இதை தான் கேட்குறாரு தவிர நல்லா கவனித்து பாருங்கள். சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட்லேயும் இவங்க ஒருத்தர் சொல்வதை கேட்டு தனித்து நின்று செயல்பட மாட்டாங்க, அப்போது எப்படி வெற்றி பெறுவாங்க? இந்த கேள்வி
அருமையான கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கேட்டு தான் இவங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு இது கிடையாது அப்படின்ற மாதிரி. அது கீழே இருக்க கமெண்டில் விக்ரமருக்கு சாண்ட்ராவை இழுக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னு. ஆமாம், அந்த ஹோட்டல் டாஸ்கில் வச்சு செஞ்சதுலேருந்து சாண்ட்ரா மேலே ஒரு கோவத்தில் இருக்கார். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சாண்ட்ராவை பிடிச்சி இழுத்துருவார் விக்ரம். சரி, அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் நல்ல பிஆர்பி டீம் இருந்தால் போதும், கானா வினோத் போன்ற படு சுமாராக விளையாடும் நபர்களும் டைட்டில் வின்னர் என்று கம்பு சுத்த பல ஹெட் மென்டாலிட்டி ஆர்டுகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஆர்பி டீம் இருக்கும்ல, அவங்க இருந்தால் போதும் அப்படின்னு. அப்படின்னா என்னென்னா, காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து பிரபலமாக்கி விட்டுருவாங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி வீடியோலாம் எடிட் பண்ணி போடுவாங்க. அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் சூனியக்காரி கனியின் விழுதுகள் சபரி எஃப்ஜே விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் நேற்று பிரஜின் கேட்ட மாதிரியே கொஞ்சம் விக்ரம் கேட்க வேண்டும். அவரும் ஜோக் பண்ற பெயரில் சிலரை தாழ்வாக பேசுகிறார். பிரஜின் மேல் இருக்கும் தவறு அதிகம், ஆனால் அதில் பாதி விக்ரம் செய்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விக்ரமும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காராம் ஜோக்குன்ற மாதிரி, அதனால் கொஞ்சம் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி, ஓகே, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட் கொஞ்சம் பெருசாக போகுது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க இது கூட உங்களுக்கு தெரியலையா, இதில் வந்து மெயின் கல்ப்ரேட் வந்து விக்ரம் தான். மூச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தா யாருக்கு தான் வந்து கோவம் வராதுன்ற மாதிரி கேட்குறாங்க போல். அவங்கள ப்ளே வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கனி அவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டதை பற்றி யாருமே கேட்கலையே அப்படின்ற மாதிரியும் சப்போர்ட்டிங் பண்ணுறாங்க. கனிக்கு, விக்ரமுக்கு, எஃப்ஜே சபரிக்கெலாம் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த கமெண்டில். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்ட் கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. சரி, இந்த கமெண்ட் கூட கொஞ்சம் பெருசாக தான் போகுது. நேற்று விஜய் சேதுபதியிடம் பிரஜன் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது. இதே திவ்யா இல்லை வேற யாராவது பண்ணியிருந்தா ரெட் கார்டு கொடுத்து வெளியே சென்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர் நண்பர் மற்றும் அவர் நண்பரின் மனைவிக்கு ஒரு தலைபட்சமாக இருக்கிறார். அந்த பிரச்சனையில் மெயின் கல்ப்ரேட் சாண்ட்ரா தான். ஆனால் விஜய் சேதுபதி சார் அப்படியே மொத்த பழியும் திவ்யா மேல் போட்டு விட்டார். நாட் ஃபேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கோசம் பார்த்தாரான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை தான் திட்டிருக்கணும். சாண்ட்ராவை அதிகமாக திட்டாமல் ஃபுல்லாகவே வந்து திவ்யா என்ற பேரை தான் வந்து இழுத்துட்டு இருந்தார். நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரா தப்பாக பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா பண்ணுறது தான் தப்பு. திவ்யா பண்ணால் கூட இவங்க எதுக்கு போய் உக்காந்துட்டு இருக்கணும். ஆனால் பழி வந்தது என்னமோ திவ்யா மேலே தான். அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க தான் விளையாடணும். வீட்டுக்கார கேமை இவங்க விளையாட முடியாது, இவங்க கேமை வீட்டுக்கார் விளையாட முடியாது. திவ்யா ஃப்ரெண்டுன்றதுனால திவ்யா கேமை இவங்களும் விளையாட முடியாது. அதை புரிஞ்சு சீக்கிரமாக கேமை கற்றுக்கிட்டு விளையாடினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வர ப்ரோமோவில் கண்டிப்பாக என்னென்ன கமெண்ட்ஸ் வருமோ அதெல்லாம் படிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.